தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் 22 நாட்கள் நடந்துள்ள நிலையில் முதல்வரின் 41 புதிய அறிவிப்புகளோடு செவ்வாயன்று நிறைவடைந்துள்ளது. கடந்த லோக்சபா தேர்தல் அறிவிப்பு காரணமாக தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 10ஆம் தேதி துவங்கியது. ஆகஸ்ட் 12ஆம் தேதியான செவ்வாயன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. கடைசி நாளில் 17 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. மொத்தம் 22 நாட்கள் நடந்த இக்கூட்டத்தொடரில் 157 மணி 15 நிமிடங்கள் சபை நடந்துள்ளதாகவும் இதில் எதிர்க்கட்சிகள் பேச 69 மணி நேரம் வழங்கப்பட்டதாகவும் கூறியுள்ள தமிழக சட்டசபை சபாநாயகர் தனபால் செவ்வாயன்று தேதி குறிப்பிடப்படாமல் சபையை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். இக்கூட்டத்தொடரில் விதி எண் 110 கீழ் தமிழக முதல்வர் ஜெயலலிதா 41 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். இக்கூட்டத்தொடரில் கடந்த மாதம் 22ஆம் தேதி திமுகவினரை கூண்டோடு வெளியேற்றிய சபாநாயகர் தனபால் அனைத்து கட்சியினர் கோரிக்கை விடுத்தும் மீண்டும் அழைக்க மறுத்துவிட்டார். முதல்வர் ஜெயலலிதா காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது முதல் முறையாக தேமுதிகவினர் வெளியேற்றப்பட்டனர்.